நமஸ்தே. லக்ஷ்மி உஷா வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் கஹானியில் 2வது கஹானி दूध में पानी சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். एक ग्वाला था. एक ग्वाला दूध का व्यापार करता था. दूध में पानी அப்படின்னது दूधனா பால், பாலில் தண்ணி. ஸோ அதுதான் இந்த லெசனோட மீனிங். एक ग्वाला दूध का व्यापार करता था. ஒரு ग्वालाना மில்க்மேன், ஒரு பால் விற்கிறவன், பால் வியாபாரி. दूध का व्यापार करता था. பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். उसके पास அவன்கிட்ட बहुत सी गायें और भैंसें थी. நிறைய பசுக்களும் எருமைகளும் இருந்தது. காயே அப்படின்னா பசுக்கள், பைன்சேனா எருமைகள். நிறைய பசுக்களும் எருமைகளும் இருந்தது. ग्वाला आधा दूध और आधा पानी मिलाकर बेचता था. அந்த பால்காரன் என்ன பண்ணுவான்னா, ஆதா தூத் பாதி பால், அவர் ஆதா பானி பாதி தண்ணி, ரெண்டையும் கலந்து விற்றுன்றதுதான். பேஸ்தாத்தனா விற்கிறது. ஸோ பாதி பால் பாதி தண்ணி, பாலில் பாதி அளவுக்கு தண்ணி கலந்து தான் விற்பான் அவன். ஹர் மஹீனே ஹசாரோ ரூபாயே கமாத்தாத்தா. அவன் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தான். ஏக் தின் ஒரு நாளைக்கு குவாலா பஹுசா ருபியா லேக்கர், ஒரு நாளைக்கு அந்த பால்காரன் பஹுசா ருபியா லேக்கர் நிறைய பணத்தை எடுத்துட்டு காய் கரீதினே பசு வாங்கிறதுக்காக பாஜார் ஜாரஹாதா மார்க்கெட்டுக்கு போயின்னு இருந்தான். அங்கே அச்சி காயே பிக்தித்தி, அங்கே ரொம்ப நல்ல பசுக்கள் எல்லாம் விற்றுருந்தாங்க. சல்தே ஜப் தோபகர் ஹுவாத்தோ, அவன் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது மத்தியானம் ஆயிடுது. தோபகர்னா மத்தியானம், ஆஃப்டர்நூன் ஆயிடுது. ஸோ அதனால் குவாலேக்கோ பூக் லகி, அந்த பால்காரனுக்கு ரொம்ப பசி எடுத்தது. சடக்கே பாசி, அந்த ரோடு ஓரத்துலையே பக்கத்துலேயே படா தாலாப்தா, ஒரு பெரிய குளம். தாலாப்னா குளம், ஒரு பெரிய டேங்கு, குளம் அப்படின்னு சொல்லலையே அது இருந்தது. ஜிஸ்கே கினாரே, அதோட கரையில் கை படே பேடுத்தே, பெரிய மரங்கள் இருந்தது. அதோட கரையில் பெரிய மரங்கள் இருந்தது. குவாலே நே சோச்சா, அந்த பால்காரன் யோசிச்சான். சலோ தாலாப் மே நஹாக்கர் தோடி தேர் ஆராம் கர்லே, சரி இந்த குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆராம் கர்லே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபிர் பாஜார் ஜாயேங்கே, அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு அவன் நினச்சான். யா சோச்கர், இப்படி யோசிச்சுட்டு தாலாப் கே கினாரே கயா, அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அந்த குளக்கரைக்கு போகிறான். உஸ்னே ருப்பியோங் கி தைலி கமர் சே கோல்கர், அவன் என்ன பண்ணுறான், ருப்பியோங் கி தைலி, பணம் வச்சுருந்த பை, ஒரு பையில் பணம் வச்சு எடுத்துன்னு போகிறான். அந்த பையை கமர் சே கோல்கர், இடுப்புலேருந்து கழட்டி கினாரை பர் ரக்கி, அந்த கரையில் குளத்து கரையில் வைக்கிறான். ஃபிர் தாலாப் மே நஹானே உத்தரா, குளத்தில் குளிக்கிறதுக்காக குளத்துக்குள்ளே இறங்கிட்டான். கினாரைக்கே ஏக் பேடு பர், அந்த குளத்து கரையில் இருந்த ஒரு மரத்து மேலே பேடு பர் ஏக் படா பந்தர் பைட்டா ஹுவாத்தா, ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்துட்டு இருந்தது. உஸ் பந்தர்னே, அந்த குரங்கு ரிப்பியோங்கி தைலிக்கோ கானேக்கி போட்லி சமைச்சா. உடனே அந்த குரங்கு, பந்தர்னா குரங்கு இல்லையே, மங்கி என்ன பண்ணுது, ரிப்பியோங்கி தைலிக்கோ, அந்த பணப்பையை கானேக்கி போட்லி சமைச்சா, ஏதோ சாப்பிட்றதுக்கான பொட்டலம் வச்சுருக்கான், பாக்கெட், பொட்லினா ஒரு பாக்கெட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டுது. தீரே நீச்சே ஊத்துறா, அது மெதுவாக அப்படியே கீழே இறங்கி வந்தது. தைலி லேக்கர், அந்த பேக் எடுத்துட்டு பேடு பர் சடுகையா, மரத்து மேலே ஏறிடுது. தைலிக்கோ உட்டாக்கர், அந்த பேக்கை எடுத்துட்டு லே ஜாரகே பந்தர்கோ, போயின்ட்டுருக்கிற அந்த குரங்கு, அந்த பை எடுத்துன்னு போயின்னு இருக்கக்கூடிய அந்த குரங்கை தேக்கர் பார்த்து குவாலா பகுத் கபராயா, அந்த பால்கார் ரொம்ப பயந்துட்டான். பந்தர்கோ டரானே தம்கானே और उस पर पत्थर फेंकने लगा. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த குரங்கை டரானே மிரட்டுறது, தம்கானே பயமுறுத்துறது, டரானேனா பயமுறுத்துறது, தம்கானேனா மிரட்டுறது, और उस पर पत्थर फेंकने लगा, அது மேலே கல்லை தூக்கி போட்டான். மகர் கோயி நத்தீஜா நஹி நிக்கலா, ஆனால் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அவனுக்கு. நத்தீஜானா ரிசல்ட்டு, விளைவும் கிடைக்கல. குவாலா லாச்சார் ஹோக்கர், வேறு வழி இல்லாமல் உசி பேடிக்கே நீச்சே பைட் கயா, அந்த மரத்து கீழே உட்காந்துட்டான். தோடி தேர்மே, கொஞ்ச நேரத்திலேயே பந்தர்னே ரிப்பியோங்கி தைலி கோலி,
அந்த பணப்பையை கோலினை திறக்கிறது, ஓப்பன் பண்ணுறது. உஸ்மே சே 1 रुपया निकालकर, அதுலேருந்து 1 ரூபாயை எடுத்தது. நிக்கால்கர் உசே படே கௌர் சே தேக்னே லகா, அது அப்படியே பார்த்துட்டே இருந்தது, ரொம்ப டீப்பாக பார்க்குது. கௌர் சே தேக்னே லகனா ரொம்ப டீப்பாக அப்படியே பார்க்குது. ஆர் உசே பானி மே டால் தியா, அது தூக்கி குளத்துக்குள்ளே எரிஞ்சிச்சு, தண்ணிக்குள்ளே போட்டுருது. இஸ்கே பாத், அதுக்கப்புறமா தூசரா ருப்பையா நிக்காலா, இன்னொரு ரூபாயை எடுத்தது. உசே பி உலட் பலட்கர் தேக்கா, அதை திருப்பி திருப்பி பார்த்துது. ஆர் உசே ஜமீன் பர் ஃபேங்க் தியா, அதை தூக்கி தரை மேலே போட்டுருது. பந்தர்னே அப் 30 ரூபாயா நிக்கலா, இந்த குரங்கு வந்து இப்போ 3வது ரூபாயை எடுக்குது. உஸ்கோபி உலட் பலட்கர் தேக்கா, அதையும் திருப்பி திருப்பி பார்க்குது. ஃபிர் உசே பானி மே டால் தியா, திரும்ப அதை தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறது. இஸ் தரஹ், இந்த மாதிரி பந்தர் 1 रुपया निकालकर, அந்த குரங்கு ஒவ்வொரு ரூபாயாக எடுத்து கபி பானி மே और கபி ஜமீன் பர் ஃபேங்க்தா ரஹா, ஒரு ரூபாய் எடுத்து தண்ணிக்குள்ளேயும் 1 ரூபாய் எடுத்து கரையிலையும் தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருந்தது. தீரே தீரே, கொஞ்சம் கொஞ்சமாக தைலிக்கே, அந்த பேக்கில் இருந்த சப் ருப்பையே, எல்லா ரூபாயும் கத்தம் ஹோகையே முடிஞ்சு போச்சு, காலி ஆயிடுத்து. பந்தர் ஊப்கர், அந்த குரங்கு ரொம்ப டயர்டாகி தூசரே பேடு பர் சலா கயா, இன்னொரு வேறு மரத்துக்கு தாவி ஓடிப்போச்சு. ஜமீன் பர் படே ருப்பியோக்கோ, அந்த தரையில் கடந்த ருப்பியோக்கோ, அந்த பணத்தையெல்லாம் குவாலேனே லேலியா, அந்த பால்காரன் எடுத்துட்டான். உஸ்னே உன் ருப்பியோக்கோ கின்கர், அந்த ரூபாயெல்லாம் கின்னான அந்த கவுண்ட் பண்ணி பார்க்குறது, எண்ணி பார்க்குறான். தேக்கா, எண்ணி பார்த்தான். உஸ்கோ மாலும் ஹுவாக்கி, அவனுக்கு தெரிஞ்சது. மாலும் ஹுவாக்கினா ஹி அண்டர்ஸ்டுட், அவனுக்கு தெரிஞ்சது. கர்சே லாயே ருப்பியோமே, வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த ரூபாயில் ஆதா பாக், பாதி பங்கு தான் மாத்திரை உசே மிலா, ஆதா பாக் மாத்திரை, ஒன்லி ஹாஃப் பார்ட், அவன் எடுத்துன்னு வந்ததுலேருந்து பாதி பணம் தான் உசே மிலாக அவனுக்கு கிடச்சிருக்கு. மன்ஹி மண் சோச்சனை லகா, அவன் தன்னுடைய மனசுக்குள்ளேயே யோசித்தான். பானிக்கா பைசா பானிமே கயா, தண்ணியோட பணம் தண்ணியோட போயிடுத்து. தூதுக்கா பைசா முஜே மிலா, பாலோட காசு எனக்கு கிடச்சிருது. பந்தர்னே டீக்கி இன்சாஃப் கியா, அந்த குரங்கு கரெக்டாக தான் நீதி வழங்கியிருக்கு. இன்சாஃப் என்னன்னா ஃபைஸ்லா கியா, அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது, கரெக்டாக தான் அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இசிக்கோ தூதுக்கா தூத் பானிக்கா பானி காத்தேங்க, இதான் பாலுக்கு பால் தண்ணிக்கு தண்ணி கிடச்சிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், தீமை செஞ்சால் தீமை தான் கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன நல்லது செய்கிறோமோ அவ்வளோ நன்மை நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மாரல். ஸோ இப்போ கஹானிக்கா சாராம்ஷ், இந்த ஸ்டோரி எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். ஏக் வியாபாரி தா, ஒரு வியாபாரின்னா தூதுக்கா வியாபார் கர்த்தா தா, அவன் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். தூதுமே ஆதா பானி மிலாக்கர் பேசா தா, அவன் பாலில் பாதி தண்ணி கலந்து வித்துட்டுருந்தான். ஏக் தின், ஒரு நாளைக்கு ஏக் படி ரக்கம் லேக்கர், ஒரு பெரிய நிறைய பணத்தை எடுத்துட்டு காய் கரிதுனே பாஜார் கயா, அந்த பசுவை வாங்கிறதுக்காக, பசுமாடு வாங்கிறதுக்காக கடைத்தெருவுக்கு போனான். ராஸ்தேமே, வழியில் உஸ்னே ஏக் தாலாப் தேக்கா, ஒரு குளத்தை பார்த்தான். உஸ்னே தாலாப் மே நஹாக்கர் தோடி தேர் ஆராம் கர்னா சாகா, அவன் அந்த குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சான். ருப்பியக்கி தைலிக்கோ நீச்சே ரக்கர் தாலாப் மே நஹானே உத்தரா, அவன் வந்து அந்த பணப்பையை கீழே வச்சுட்டு அந்த குளத்தில் குளிக்கிறதுக்காக இறங்கினான். உத்தரானா இறங்குறது. தாலாப் கே கினாரே, அந்த குளக்கரையில் ஏக் பேடுத்தா, ஒரு மரம் இருந்தது. உஸ்பர் ஏக்க பந்தர் ரத்தாத்தா, அதில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்தது. பந்தர், அந்த குரங்கு தைலிக்கோ, அந்த பேகை காணிக்கு சீஸ் சமஸ்கர், அந்த சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நினச்சிட்டு ஊப்பர் லேகையா, மேலே எடுத்துன்னு போயிடுச்சு, மரத்து மேலே தூக்கின்னு போயிடுது. இசை தேக்கர், இதை பார்த்த உடனே வியாபாரி டர்கயா, அந்த வியாபாரி பயந்துட்டான். உஸ்னே பந்தர் கோ டராயா, அவன் அந்த குரங்கை பயமுறுத்துகிறான். தம்காயா, மிரட்டுறான். லேக்கின், ஆனால் பந்தர்னே இஸ்கி கோயி பர்வாஹ் நஹிங்கி, ஆனால் குரங்கு இதை எதையும் பர்வாஹ் நஹிங்கினா கேர் பண்ணல, அதை பற்றி கொஞ்சம் கூட அது கேர் பண்ணல. உஸ்னே ருப்பியக்கி தைலிக்கோ கோலா, அந்த குரங்கு அந்த பணப்பையை திறந்தது, ஓப்பன் பண்ணுது, கோலா ஓப்பன் பண்ணிடுது.
एक रुपया पानी में डाला, 1 ரூபாய் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டது. फिर 1 रुपया ज़मीन पर डाला, 1 ரூபாய் எடுத்து தரையில் போட்டது. इस प्रकार இந்த மாதிரி बंदर ने थैली के இந்த மாதிரி குரங்கு அந்த பையில் இருக்கக்கூடிய आधे रुपये को पानी में डाला, பாதி ரூபாய் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டது. और आधे रुपये को ज़मीन पर डाला, பாதி ரூபாயை தரையில் போட்டது. व्यापारी ने ज़मीन पर पड़े रुपये को ले लिया, அந்த வியாபாரி வந்து அந்த தரையில் கடந்த ரூபாயெல்லாம் எடுத்துட்டான். उसको मालूम हुआ कि அவனுக்கு என்ன புரிஞ்சுது, बंदर ने पानी के पैसे को पानी में डाल दिया है, தண்ணியோட காசை தண்ணிக்குள்ளே போட்டிருக்கு. दूध के पैसे को ज़मीन पर, பாலோட காசை தரையில் போட்டிருக்கு. व्यापारी ने मन ही मन सोचा, அந்த வியாபாரி மனசுக்குள்ளேயே யோசித்தான். बंदर ने सही न्याय किया है, அந்த குரங்கு வந்து சரியான நியாயம் வழங்கியிருக்கு. சீக் மாரல், பாப் கி கமாயி கபி நஹி பச்தி, பாவத்தோட காசு ஒரு நாள் நமக்கு பாவம் செஞ்சு சம்பாதிச்ச காசு ஒரு நாள் நமக்கு மிச்சமாகாது, நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்றதான் இந்த கதையினுடைய மாரல். ஸோ இந்த கதையை படித்து எக்ஸாமில் நல்லா எழுதி மார்க் வாங்குங்க. கதை சொல்கிறதுக்கும் கற்றுக்கோங்க. தன்யவாத்.